இந்தியா ரஷ்யா நட்பை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு உலக நாடுகள் உணர்ந்திருப்பாங்க. 4-5 தேதிகளில் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லும்போதும் ட்ரேடு லெவலில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய 10 விதமான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதும், அது இல்லாமல் டிஃபென்ஸ் சம்மந்தமான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி பெரிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கக்கூடிய நேரம். இதில் சீனாவையும் உள்ளே கொண்டு வந்து நாங்கள் 3 பேரும் நட்பாக இருந்தால் என்ன, 2 நாட்டு தலைவர்கள் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்காங்க, பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கிட்டு இருக்கோம், ஆனால் உடனே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு விதமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் இப்படின்னு சொல்கிற உலக நாடுகள் எதிர்பார்த்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் புட்டின் அவர்கள். இந்த நேரம் உலக நாடுகள்லேருந்து ஒரு எதிர்ப்பு மட்டும் வரும், அதான் அமெரிக்கா. என்னப்பா புட்டின் இங்கே வந்துட்டாராமே, உடனே புட்டினுக்கு எதிராக ஏதாவது ஒரு பொருளாதார தடை போடுங்க, இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு ப்ரெஷரை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதையும் நம்ம செய்திகளாக பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். சைனா தைவானை சீக்கிரமாக ஒரு 18 24 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தைவானுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சைனா ஷுட் ஃபோக்கஸ் ஆன் எக்கானமி நாட் டெரிட்டரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போ தைவான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி. ஒட்டுமொத்தமாக சீனா அவங்களுடைய நிலப்பகுதியை விரிவாக்கம் செய்கிறதுக்கு தான் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிற நாடுகளை அழித்து, பிற நாடுகளை மிரட்டி, பிற நாடுகளுடைய சண்டையை அப்படியே ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக செஞ்சு இப்படி ஏகப்பட்ட இடங்களை வளைத்து போடுவதற்கு சீனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகள் கூடயுமே சீனா இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், அது தென்சீன கடலில் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா தைவானாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அதுவும் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊரில் அது இந்தியாவாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் எங்களுடைய தான் அப்படின்னு சொல்லி சீனா இன்றைக்கும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. தைவான் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட இடங்களை நம்ம சொல்லலாம். ஸோ சீனா கை வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அவங்களுடைய ஒன்ஸ் அப்பான் எ டைம் கதையை எடுத்து தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. முன்னொரு காலத்தில் சீனா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது, பறந்து விரிந்து இருந்தது. இந்த உலகம் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பித்த போது அது முழுவதுமாக சீனா அப்படிங்கிற பெயர் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாலும் இனி பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு சீனா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ரீரைட் பண்ணி குழந்தைகள் படிக்கிறதுலேருந்து பெரியவங்களுடைய இன்டர்நெட் வர அவங்க ஊடுருவி ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய இமேஜையும் ஹிஸ்டரியும் மாற்றிட்டு இருக்காங்க. இதை தான் சீனா காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஊரில் நீங்கள் வந்து நோயாளிகள்னு கூப்பிடக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள்னு சொல்லி கூப்பிடணும், பெயர் மாற்றம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி சீனா என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊர் பெயர் எல்லாமே சீனாவினுடைய பெயராக மாற்றிடுவாங்க. அப்படி சீனாவினுடைய பெயராக மாற்றி அதை வச்சு நிறைய ஆர்டிக்கிளை வெளியில் விடுவாங்க. நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய வூல்ஃப் வாரியர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து அதை பற்றியான பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்லுவாங்க. பட் எல்லாத்துலேயுமே சீனா புதுசாக ஒரு பெயர் உருவாக்கிச்சு பாருங்கள், அந்த பெயர் தான் இருக்குமே தவிர பழைய பெயர் இருக்காது. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கையில் சீனா அடிக்கடி ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சீனாவினுடைய எய்ம் என்னென்னா, பொருளாதாரத்தில் நீ பெருசாகிட்டே இருக்க, அதை மட்டும் செய்ய வேண்டியதானே, எதுக்கு இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து உன்னுடைய நாட்டை பெரிதாக்க நினைக்கிறாய், அப்படின்னா நீ அழிந்து போவாய் அப்படிங்கிற மாதிரி தைவானுடைய தலைவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக சீனா தைவான் பிரச்சனை இன்றியமையாதது தான். அது என்றைக்கோ ஒரு நாள் நடந்து தான் தீரும். இதற்காக பல நாடுகள் காத்திருக்காங்க. ஒன்று சீனாவை வீழ்த்துவதற்கு, இன்னொன்று சீனாவுடன் நட்புடன் மாறுவதற்கு, அடுத்தது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான வல்லரசு அப்படிங்கிற பதவியை பறிப்பதற்கு. இதில் எது நடந்தாலும் இங்கே சைனா தைவான் அப்படிங்கிற இந்த பிரச்சனை வேர்ல்டு லெவல் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாபிக்காக இருக்க போகுது. அதுவும் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆசியாவில் ஃப்ளட்டு காரணமாக மட்டுமே இந்த ஒரு வருடம் கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான நபர்கள் பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்னும், அதுலேயும் குறிப்பாக டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம். காடுகளை அழித்து அங்கே வந்து நகரமயமாக்குதல் அப்படிங்கிறது ஆசியாவில் பெருவாரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 1500 பேர் இப்போ சமீபத்தில் நடந்த மழை வெள்ளம் காரணமாக, ஃப்ளட்டு காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருடம் முழுவதுமாக இன்னும் நிறைய கவுண்ட் போகும். பட் 1500 அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான காடுகளை அழித்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் இப்போது ஆசிய நாடுகளுக்கு ஒரு பாடம் எடுக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவங்கவுங்க ஊரில் இந்த காடுகளை அழிக்காமல் அவங்களுடைய வளர்ச்சியை செய்கிறார்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ சில நாடுகள் காடுகளை நீங்கள் வைத்தே ஆக வேண்டும், சில நாடுகள் நீங்கள் வந்து அணு ஆயுதத்தை, அணு உலைகளை பயன்படுத்தக்கூடாது, அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன், இந்தியாட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து கண்டிப்பாக ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியா என்ன கேட்குறாங்க, எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் அங்கேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினா தான் விலை கம்மியாக இருக்கும், அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும், எங்களுடைய மக்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் கச்சா எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே அமெரிக்கா
ரஷ்யாட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூலை வாங்குறாங்க. அவங்களுடைய அணு உலைகள் எல்லாமே ஒர்க் ஆகணும்னா ரஷ்யாவினுடைய ஃபியூல் தேவைப்படுது. ஸோ புட்டின் அவர்கள் கேட்குறாரு, எங்ககிட்ட இருந்து அவங்க அது வாங்கும்போது நீங்கள் இது வாங்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு மோனோபொலியான ஒரு நாட்டை இல்லாட்டி ஒரு விதமான சிஸ்டத்தை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஒரு நாட்டுக்கு அது வேணும். இப்போ கார்பன் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. அடுத்தா கண்டிப்பாக நம்ம -1 டிகிரி செல்சியஸுக்கு பூமியினுடைய வெப்பநிலையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ பாரிஸ் கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. இதெல்லாம் உருவாக்குனது யார்? அமெரிக்கா. ஆனால் அந்த மீட்டிங்லலாம் இப்போ அமெரிக்கா பங்கு பெறுகிறதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அது சும்மா கப்சாவாக இருக்குது. அந்த கூட்டம் சரியில்லை. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதோ இல்லாட்டி பாரிஸ் கிளைமேட் சமிட் அப்படிங்கிறதோ தேவையில்லாத ஆணி. எனவே அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அடம் பிடிக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் கேட்கணும். ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறத இன்னொருத்தன் கேட்கவே மாட்டான் அப்படிங்கிற லெவலில் தான் நம்முடைய ஒட்டுமொத்தமான உலக அரசியலும் நடந்து வருகிறது. அடுத்ததாக மேக்ரோன் அவர்கள் கூட ஜி ஜின்பிங் அவர்கள் அவங்களுடைய மீட்டிங்கை போட்டது தான். பொதுவாக இந்த மாதிரி உலக நாட்டு தலைவர்கள் கூட மீட்டிங் போடும்போது பீஜிங்கில் வச்சு தான் நடக்கும். ஆனால் இது செங்குடோச்சில் நடக்குது. அப்போ ரொம்ப வித்தியாசமாக சீனாவினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் கூட அவுட் சைட் ஆஃப் பீஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருந்தது. அடுத்ததாக வெனிசுலாவினுடைய ஏர் கனெக்டிவிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். வெனிசுலாவை சுற்றி அமெரிக்காவினுடைய கப்பற்படை தயார் நிலையில் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு 3லேருந்து 4 பேரை கொண்டுட்டாங்க அமெரிக்கா. கேட்டால் இல்லை, அவங்கெல்லாம் போதைப்பொருள் மிகப்பெரிய அளவில் கடத்தக்கூடிய நபர்கள், அவங்கள நாங்கள் தேடி அழித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனிசுலா சொல்கிறாங்க இல்லை, அவங்க பாவப்பட்ட அவங்க மீனவர்கள், அவங்கள போய் அழிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா சீக்கிரமாக போர் தொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வெனிசுலாவினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தை நசுக்கும்படியாக அந்த நாட்டை சுற்றி ரவுண்டு போட்டிருக்காங்க, என்சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. இப்படி என்சர்க்கிள் பண்ணனால அந்த நாட்டில் எந்த வியாபாரமும் நடக்க மாட்டுக்கு. அவங்களுடைய ஏர் கனெக்டிவிட்டி பிரச்சனையாயிருச்சு. அவங்களுடைய கப்பற்படையாக இருக்கட்டும், அவங்களுடைய கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் முடங்கி போயிருக்கிறது. அப்போது ஒரு நாட்டுக்கு ஏகப்பட்ட இழப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இந்த நேரத்தில் வெனிசுலாவினுடைய மாதுரோ அவர்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் செய்திகளை வெளியிட்டார்கள். பட் கடைசியாக இந்த ஏர் கனெக்டிவிட்டி இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறி இருக்கு. இன்றைக்கி ஏர் கனெக்டிவிட்டி இஷ்யூ வெனிசுலாவில் மட்டும் கிடையாதுங்க. டெல்லியிலேருந்து பிற இடங்களுக்கு போகிறதுக்கும் சென்னையிலேருந்து பிற இடங்களுக்கும் போகிறதுக்கான இண்டிகோ விமான சேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான விமான சேவை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதனால் ஏகப்பட்ட பேர் பாதிப்புக்குள்ளானார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரு பெரிய பேனிக் ஸ்டேட்டை உருவாக்கி இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு இந்த விமான நிலையத்திலும் இருந்து அவங்க சண்டை போகிறது, அதில் கூச்சல் போகிறது எல்லாமே வீடியோவாக ரெஜிஸ்டராக இன்னைக்கு வெளியில் வந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புட்டின் மற்றும் மோடி அவர்களுடைய மீட்டிங்கை பற்றி உலக நாடுகள் பல இடங்களிலும் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிற துணுக்கு செய்திகள் ஒவ்வொரு மீடியாக்களும் வந்திருக்கின்றன. 2 நாடுகளும் சேர்ந்து அடுத்த என்ன செய்ய போகிறாங்க, எப்படி அவங்களுடைய டிஃபென்ஸ் சம்பந்தமான டீல் வரப்போகுது அப்படிங்கிறத ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணிட்டோம். இன்னொரு வீடியோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைச்சோன்னே பதிவு செய்வோம். அடுத்ததாக புர்கினா ஃபேசோ. இந்த புர்கினா ஃபேசோ அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம ஒரு சீரியஸாகவே போட்டிருந்தோம். இப்போ அதே நாட்டில் ஒரு டெத் பெனாலிட்டி அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்களாம். எதுக்காக? ஊழல் செஞ்சிருந்தா டெத் பெனாலிட்டி. அதே மாதிரி உளவு வேலை, இந்த புர்கினா ஃபேசோவுக்கு உளவு வேலை நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை தீவிரவாத செயலில் ஈடுபட்டாலோ உடனடியாக உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த போகிறது புர்கினா ஃபேசோ. இவ்வளோ நாள் தடுத்து வச்சிருந்தாங்க, வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. லித்துவேனியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை அறிவித்திருக்கிறார்கள். லித்துவேனியா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக லித்துவேனியா பல நேரங்களில் அவங்களுடைய பிரச்சாரங்களாக இருக்கட்டும், உக்ரைனுக்கான உதவிகளாக இருக்கட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டு எல்லையில் பெலரஸ் அவங்களுடைய பலூன்ஸை பறக்க விட்டுட்டாங்க. அந்த பலூன் எல்லாமே ஸ்பை பலூன்ஸ். ஸோ இந்த ஸ்பை பலூன்ஸ் எங்களுடைய நாட்டை வேவு பார்க்கிறது, இது ஒரு எமர்ஜென்சி தான் எங்களுக்கு. எனவே இந்த எமர்ஜென்சியை பிற நேட்டோ நாடுகளும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி லித்துவேனியா அறிவித்திருக்கிறார்கள். பெலரஸ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய நட்பு நாடு. ஸோ ரஷ்யாவினுடைய கண்ணசைவுக்கு பெலரஸ் அசைந்து ஆடுகிறதா, அதனால தான் இந்த மாதிரி பலூனை பறக்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிற கோணத்திலும் இதை நாட்டோ நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவினுடைய டூரிசம் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறதும், டிட்வா புயல் காரணமாக அங்கு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 500ஆக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இலங்கையினுடைய டூரிசம் இப்போ தான் கொஞ்சம் மேம்பட்டு வந்திருந்துச்சு. அந்த அட்டாக், அதன் பிறகு வந்த ஏகப்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறதும், அதன் பிறகு இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த புயல், இது எல்லாமே இலங்கையினுடைய டூரிசத்தை பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனா கிட்டத்தட்ட ஒரு $100 மில்லியன் நான் அவங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னு கேட்டால் பாலஸ்தீனியர்களுக்கு. பாலஸ்தீனில் நடந்த பலவிதமான தாக்குதலுக்கு உட்பட்ட நபர்கள் அவங்களுடைய மனிதாபிமான அடிப்படையில் அவங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு ஃபண்டாக இந்த $100 மில்லியன் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலை சீனா சொல்லியிருக்காங்க.
நெட்ஃப்ளிக்ஸ் வார்னர் ப்ரோஸை மொத்தமாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் ரொம்ப ஷாக்கிங்கானது தான். பட் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு லெவல் அது இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக இருக்கலாம். வார்னர் ப்ரோஸினுடைய ஃபிலிமிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 82.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வேல்யூக்கான அசட்ஸை இப்போ யார் வாங்கிட்டாங்களா? நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி சர்வீஸை நீங்கள் மஸ்ட்டாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற புதிய சட்டம் அங்கே பல நபர்களுக்கும் பல விதமான எதிர்ப்புகளை ஏற்படுத்த வேண்டிய சிச்சுவேஷனை கொண்டு வந்திருக்கிறது. இப்போ ஜெர்மனியில் இந்த புதிய சட்டத்துக்கு எதிரான போராட்டம் வெடித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே ஜெர்மனியில் இப்போ புதுசாக இன்னொரு விஷயமும் பெரிய பூதாகரமாக மாறி இருக்கிறது. நம்ம கிணத்த காங்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி அவங்களுடைய அம்யூனேஷன் டிப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து அந்த அம்யூனேஷன்ஸ் நிறையதை காணலை, ஏகப்பட்ட வெடிகளை காணவில்லை, ஏகப்பட்ட குண்டுகளை காணவில்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பஞ்சாயத்து, ஒவ்வொரு செய்திகள், அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன், இதெல்லாமே நீங்கள் இதே மாதிரி தெரிந்து கொள்வதற்கு விதை தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.